தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 989452449222 மற்றும் 9443121021. சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. இன்ஃபேக்ட் சுவாரஸ்யமாக சொல்லணும்னு சொன்னால் வந்து சில கம்யூனிஸ்ட் ஆட்கள்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ல ஏதோ வந்து தீவிரமாக ஏதோ பிளான் பண்ணுறாங்க, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், சில பேர் வந்து சங்கத்துக்கு வந்திருக்காங்க, வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லாம் கவனித்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸே சேர்ந்துட்டாங்க. அப்புறம் வந்து அது தத்ரூபமாக காட்சியாக பார்த்தார். அவர் ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் வந்து டாக்டர் ஹெட்கே வர சொல்கிறாங்க, நான் சந்திக்கணுமேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே வந்து அவர் வராரு, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கூப்பிட்டு வாங்க. இப்போ டிசம்பர் 26 டாக்டர் ஹெட்கே வரும், மகாத்மா காந்தி 2 பேருமே சந்திக்கிறாங்க. அந்த பங்கி காலனியில் வந்து மகாத்மா காந்தி தங்கி குடிக்கிற சமயத்தில் முழு பாதுகாப்பு சங்கம் கொடுத்தது. சங்கமும் காந்திக்கும் வந்து வெறுப்பு இருந்ததுன்னு சொன்னால் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். அங்கே பாதுகாப்பு கொடுக்காத விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் வந்து அன்றைக்கி மகாத்மா காந்தி இருந்திருப்பா சொல்ல முடியாது 47. பட் அவரோட உயிரை காப்பாற்றுறது யார் அப்படின்னு சொன்னால் வந்து சங்கம் தான். அப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய RSS ஏற்கனவே ரெடியாக இருந்ததுனால அவங்க திரும்பி அடித்தாங்க. கலவரம் 4 நாள் நடந்தது முழுக்க. அதுக்கப்புறம் நின்று போச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இப்போ கலவரத்தை யார் தூண்டினாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல முடியும்? கலவரம் நடந்தது ஃபேக்ட், முஸ்லீம்கள் தாக்கினதும் ஃபேக்ட், சங்க ஸ்வயம் திரும்பி அடிச்சதும் ஃபேக்ட். அது வந்து டினை பண்ண முடியாது. இப்படிதான் பல சம்பவங்கள் நடக்கும் பல இடத்துல. இந்த நாக்பூர்ல எப்படி நடந்ததோ அதே மாதிரி பல இடத்துல யாராவது தாக்குதல் வந்தாங்க அப்படின்னு சொன்னா வந்து அப்போ ஸ்வயம் சும்மா இருக்க மாட்டாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலில் போன தடவையே RSS குறித்து ஒரு விரிவான கலந்துரையாடலை ராமகிருஷ்ண பிரசாத் அவர்களோட நம்ம பண்ணியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மீண்டும் நம்மளோடு இணைந்திருக்கிறார் RSSனுடைய மாநில இணைச் செயலாளர் பிராந்த சககாரியவா திரு ராமகிருஷ்ண பிரசாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பேசு தமிழ் பேசு நேயர்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம போன தடவை நம்ம போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. மக்கள் அவர்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸாக பதிவிட்டிருந்தாங்க. அதே நம்ம எடுத்து உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்டு RSS மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள், கண் விழிச்சாலே எனக்கு ஒரு குற்றச்சாட்டு RSS மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த முதல் குற்றச்சாட்டாக சுதந்திர போராட்டத்தில் RSSனுடைய பங்கு என்பது எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஆங்கிலேயே அடுவரடியாக இருந்தது தான் RSSனுடைய இப்போனா ட்ராமா ஆடலாம், நாங்கள் வந்து தேசபக்தர்கள் என்று. ஆனால் அப்போது வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு உண்மை? ஆரம்பத்தில் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கலந்துரையாடலில் ஏராளமான பேர் அதை பார்த்து அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. சில பேர் சந்தேகங்களும் எழுப்பியிருக்காங்க. எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பதில் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். இந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து RSSனுடைய பங்கு இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல, RSSனுடைய இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னென்னு சொன்னால் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட உறுதிமொழி எடுக்கிறாங்க, பிரதிஜ்ஞான்னு சொல்லுவோம். அந்த உறுதிமொழியில் பார்த்தோம் சொன்னால் வந்து ஒரு அம்சம் என்ன வருதுன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக நான் வந்து ராஷ்ட்ரிய ஸ்வயம் சங்கத்தின் அங்கத்தினன் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழியில் வருது. இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உறுதிமொழியில். அதுக்கப்புறம் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து அந்த உறுதிமொழி மாற்றப்பட்டது. ஏன்னா சுதந்திரம் கிடைச்சிடுது இல்லை, அதனால. ஸோ முதல் விஷயம் வந்து எல்லா ஸ்வயம் சேவக்குமே வந்து சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த சுதந்திரத்துக்காக என்னால் இயன்ற விஷயத்தை நான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தை வந்து உறுதிமொழியாக எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சுதந்திர போராட்டத்தில் பார்த்தோம் சொன்னால் வந்து சங்கத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹெட்கேவார் போராட்டத்தினுடைய ஒரு 3 முக்கியமான போராட்டங்கள், அதுவும் குறிப்பாக காந்திஜி தலைமையில் நடந்த போராட்டங்கள், இதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க பொதுவாக. அதில் சங்கத்தினுடைய பங்கு ஒன்றும் இல்லை. ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒன்றும் பண்ணல, குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல எதுவும் பண்ணல. ஸோ அப்படி 1921, 1930, 1942 இந்த 3த்துல தான் வந்து குறிப்பாக பார்த்தோம் சொன்னால் வந்து காந்திஜியினுடைய தலைமையில் வந்து பெரிய அளவில் போராட்டம், அதிகமான பேர் மக்கள் கலந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டம் சொன்னால் வந்து அந்த போராட்டங்கள். இந்த 3 போராட்டத்தில் 2 போராட்டத்தில் RSSனுடைய
தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹெட்கேவார் அவரே கலந்துருக்கார். 1921 ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து கலந்துண்டு அது வந்து காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தார். அப்போது நாக்பூரில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 21 25 சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 21 அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. போராட்டத்தில் கலந்துண்டு 9 மாதம் கடுங்காவல் தண்டனை. அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து நாக்பூரில் வந்து ஒரு ரிசப்ஷன் கமிட்டி வச்சு அவருக்கு வந்து பாராட்டு விழா தெரிவிக்கிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் ஜவஹர்லால் நேருனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய மோத்திலால் நேருவே கலந்துக்கிறார். அவரே வந்து பாராட்டுறார் இவர் போய் போராட்டத்தை கலந்துட்டு அது வெற்றிகரமாக நடத்தினதுக்காக. இது 1921. 1930 சங்கம் ஆரம்பித்தாச்சு. சங்கம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது. அப்போ சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கார் டாக்டர் ஹெட்கேவார். அப்போ அவர் என்ன முடிவு பண்ணாருன்னு சொன்னால் வந்து தனிப்பட்ட முறையில் நான் கலந்துக்கிறேன், அதனால் என்னென்னு சொன்னால் வந்து பொறுப்புலேருந்து விலகினார். பராஞ்சு பாயின்னு சொல்லக்கூடிய அங்கே சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவரை அவர் வந்து சர்சங்க சாலக் ஆக்கிட்டு நான் தனிப்பட்ட முறையில் கலந்துக்கிறேன். அதே மாதிரி வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ஸ்வயம் சேவக்கு வந்து விருப்பம் இருக்கோ சுதந்திர போராட்டம் கலந்துக்கணும்னு சொல்லி அவங்களும் தனிப்பட்ட முறையில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவுகள் கொடுத்தார். அதன் அடிப்படையில் வந்து காட்டு சத்தியாகிரகம் 1930 நடந்த காட்டு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறார். அதிலே 9 மாதம் வந்து கடுங்காவல் தண்டனை. அவருடைய தலைமையில் நிறைய ஸ்வயம் சேவக் கலந்துக்கிறாங்க. அங்கங்கே பல இடத்துலையும் வந்து ஸ்வயம் சேவக் வந்து கலந்துக்கிறாங்க, அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதிலே 9 மாதம் வந்து தண்டனை அனுபவித்து வந்து திரும்பி வராரு. அப்போவும் பாராட்டு விழா நடத்துகிறாங்க. காங்கிரஸே வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருந்தால் கூட இவர் நடத்துகிறாங்க. ஸோ இது ஒரு அம்சம். அதாவது டாக்டர் ஹெட்கேவாரே சுதந்திர போராட்டத்தில் 42 கலந்துக்கல. ஏன்னா 1940 வந்து அவர் வந்து இறந்துட்டார். ஸோ 3வது போராட்டத்தில் அவர் இல்லை. அப்போதான் 3வது போராட்டத்தில் கலந்துக்கல. 3வது போராட்டத்தின் போது குருஜி கோல்வால்கர் அவர்கள் சர்சங்க சாலக் ஆகிவிட்டார். அவர் வந்து இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தார் அப்படின்ட்டு ஒரு கருத்து. குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டுக்கு எதிராகன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி என்னன்னு சொன்னால் சங்கம் வந்து ஆரம்பித்து இந்த போராட்ட சமயத்தில் அப்போ தான் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. அப்போ சங்கத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹெட்கேவார் என்ன ஃபீல் பண்ணாருன்னு சொன்னால் வந்து ஒட்டுமொத்த சங்கமும் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அமைப்பு ரீதியாக பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல அம்சத்தில். ஃப்யூச்சரை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னால் வந்து தனிப்பட்ட ரீதியில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால என்ன சொன்னால் வந்து தனிப்பட்ட ரீதியில் அவர் கலந்துட்டார். 1942 ஒத்துழைப்பு வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பொறுத்த மட்டும் என்னன்னு சொன்னால் வந்து அதே ஸ்டாண்டு வந்து குருஜி கோல்வால்கர் எடுக்கிறார். அப்போது சங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சாரக்ஸ் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாம் கூட வந்து 42 போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க தனிப்பட்ட ரீதியில். அதுவும் இட் இஸ் நாட் சங்க ஸ்டாண்டு, பட் தனிப்பட்ட ரீதியில் கலந்துக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் இருக்குது. ஆர்எஸ்எஸும் சுதந்திர போராட்டம் புஸ்தகமே வந்திருக்கு. அதில் வந்து பல பேர்கள்லாம் கூட முக்கியமான பேர்கள்லாம் கூட அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடிய ஆர்கனைசர், தட் இஸ் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாம் கூட போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அப்படி பார்த்தோம் சொன்னால் வந்து சில பேர்கள் மாத்திரம் நான் படிக்கிறேன் நேரத்தின் இது கருதி. ஸ்ரீ ஜெய்தேவ்ஜி பாத்தக் பிரச்சாரக் ராஜஸ்தானில் இருந்தார். டாக்டர் அண்ணா சாஹேப் தேஷ்பாண்டே விதர்பாவில் பிரச்சாரக்காக இருந்தார். ரமாகாந்த் கேசவ் தேஷ்பாண்டே ஜஸ்பூர், வசந்தராவ் ஓக் டெல்லி, கிருஷ்ணவல்லப் பிரசாத் பாட்னா, சந்திரகாந்த் பரத்வாஜ் டெல்லி, தத்தாத்ரேய கங்காதர் உஜ்ஜைன், மாதவராவ் தேவ்டா ஈஸ்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ இப்படி பல பேர் வந்து என்னென்னு சொன்னால் வந்து இவங்கெல்லாம் முக்கியமான பிரச்சாரக்காக இருக்கக்கூடியவங்க. அவங்களே சுதந்திர போராட்டத்தில் 42 நடந்த அந்த போராட்டத்தை கலந்துக்கிறாங்க. இது தவிர பார்த்தோம் சொன்னால் வந்து 1942 அந்த போராட்ட சமயத்தில் வந்து சந்திரப்பூர்ன்ற பகுதி, இப்போ சர்சங்க சாலக்கா இருக்கார் இல்லையா நம்மள மோகன் பாத், அவர் சொந்த ஊர், பிறந்த ஊர். அந்த சந்திரப்பூரில் வந்து சிம்மூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய போராட்டம் கலவரம் வெடிக்குது. உண்மையிலே 42 போராட்டத்தில் ஒரு பெரிய அளவில் வந்து போராட்டத்தினுடைய உச்சகட்டம் சொன்னால் வந்து இந்த சிம்மூர் சொல்லக்கூடிய இடத்துல தான் நடந்தது. அதில் வந்து ஏராளமான பேர் சங்க ஸ்வயம் சேவக் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதில் இறந்து போனவங்களும் இருக்காங்க. போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு ஸ்வயம் சேவக் ஈடுபட்டு இறந்து போனவங்களும் இருக்காங்க. சங்கம், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து அந்த போராட்டம் நடத்துனாங்க. அதில் பார்த்தோம் சொன்னால் வந்து உத்தவ்ராவ் கோரேக்கர் காங்கிரஸில் இருந்தார். அதே மாதிரி சங்கத்திலேருந்து வந்து தாதா நாயக், பாபுராவ் பேகடே, அண்ணாஜி சிவா, பாலாஜி ராய்பூர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாலாஜி ராய்பூர்கர்ன்ற ஸ்வயம் சேவக் தான் வந்து இறந்து போகிறார். பிரிட்டிஷ்காரங்களால் சுட்டு வந்து அந்த போராட்டத்தை இறந்து போகிறார். 125 சத்தியாகிரகம் இது வந்து சங்கத்திலேருந்து வந்து அதில் ஈடுபட்டு அது அரெஸ்ட் ஆகிறாங்க. இன்ஃபேக்ட் அது பார்த்தோம் சொன்னால் வந்து
பெர்லினில் கூட இந்த போராட்டத்தை பற்றி வந்து விமர்சையாக வந்து பேசப்பட்டது அந்த காலத்தில் வந்து. ஸோ அப்படி ஸ்வயம் சேக் பொறுத்த மட்டும் என்னென்னு சொன்னால் வந்து ஏராளமான இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது தவிர என்னென்னு சொன்னால் வந்து நிறைய இடத்துல வந்து சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் வீட்டில் தான் வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அடைக்கலம் புகுந்தாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் தேடிட்டு இருந்தாங்க. போராட்டம் வெடித்ததனுடைய விளைவாக வந்து டெல்லியில் மற்ற இடத்துலலாம் கூட வந்து. ஸோ இப்படிப்பட்ட பல இடத்துல வந்து என்னென்னு சொன்னால் வந்து சங்கத்தினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் தலைவர்களுக்கு வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே. ஸோ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடல என்பதெல்லாம் ஒரு சுத்த ஹம்பக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் குறிப்பிட்டீங்க மெம்பர்ஸ் தனிப்பட்ட முறையில் கலந்துக்கலாம், சங்கம் ஒட்டுமொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது என்று ஒரு சில பாயிண்ட்ஸ். இதை தான் ஒரு விமர்சனமாக என்ன வைக்கப்படுதுன்னா, பாருங்கள், ஒரு மெம்பர்ஷிப் என்பதற்கு ஒரு ப்ரொசீஜரே கிடையாது. யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம். இவரோட பிரணாம் பண்ணால் நீங்கள் சுயம் சேவக்குங்கிறீங்க. ஒரு மெம்பர்ஷிப் கார்டு கூட கொடுக்காததுக்கு என்ன காரணம்? நீங்கள் ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷனுக்கு இந்தியாவில் என்ன வேலை? அப்போ என்ன தான் பண்ணுறீங்கன்னு வெளியில் தெரியக்கூடாதா? மெம்பர்ஷிப் நீங்கள் மறைச்சு என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சங்கத்தினுடைய அமைப்பே எப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி ஒரு குடும்பம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால் என்னென்னு சொன்னால் வந்து அதில் மெம்பர்ஷிப்புன்னு சொல்லி வந்து எதுவும் வைக்கலை. வந்தால் இவ்வளோ ஃபீஸு, இதெல்லாம் வந்து இருந்தால் தான் அவங்க மெம்பரு, இவ்வளோ வருஷம் இருந்தால் மெம்பரு, அப்படி எதுவுமே கிடையாது. யாருக்கு விருப்பம் இருந்து அந்த தினசரி நடக்கக்கூடிய ஷாக்காவில் சேர்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்னென்னு சொன்னால் வந்து நம்மளை பொறுத்த மட்டும் வந்து மெம்பர்னு சொல்லி தான் வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்குது. சீக்ரெட் ஆர்கனைசேஷனான்னு சொன்னால் வந்து அப்படி சீக்ரெட் ஆர்கனைசேஷனும் கிடையாது. அந்த ஆர்எஸ்எஸ் ஷாக்கா வந்து மைதானத்தில் நடக்கிறது, எங்கேயோ சீக்ரெட்டாக வந்து ஒரு ரூமில் நடக்கிறது, அது மாதிரி விஷயம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ப்ளே கிரவுண்டில் நடக்கிறது. ஸோ இட் இஸ் அன் ஓப்பன் ஆர்கனைசேஷன். யாருன்னா வந்து பார்க்கலாம், ஜாயின் பண்ணாலும் இருக்கலாம். பட் ஸ்டில் தே கேன் சி அந்த 1 hour என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் பார்க்குறதுக்கு வந்து. அப்படி சீக்ரெட்டான ஆர்கனைசேஷன் சொல்லி பல பேர் நினச்சிண்டு, இன்ஃபேக்ட் சுவாரஸ்யமாக சொல்லணும்னு சொன்னால் வந்து சில கம்யூனிஸ்ட் ஆட்கள்லாம் வந்து ஆர்எஸ்எஸில் ஏதோ வந்து தீவிரமாக ஏதோ பிளான் பண்ணுறாங்க, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், சில பேர் வந்து சங்கத்துக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லாம் கவனித்து ஆர்எஸ்எஸ்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸே சேர்ந்துட்டாங்க. அப்புறம் வந்து கேரளாலாம் பார்த்தோன்னு சொன்னால் வந்து அப்படிப்பட்ட சில ஃபுல் டைம் ஒர்க்கர் ஆகிட்டார். யார் ஏஜென்ட்டாக வந்தாரோ கம்யூனிஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. சங்கத்தை பற்றி புரிஞ்சுட்டாங்க. இட் இஸ் ரொம்ப கிளியர், ஒன்றுமே அங்கே இல்லை. அவர் செய்தி அனுப்பிச்சிட்ருக்கார். அது மாதிரி எதுவுமே வந்து இல்லையே, எல்லாமே சாதாரணமாக பேசுகிறாங்களே, ஒன்றுமே பிளான் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. பார்த்தா வந்து அவர் சங்கத்தில் முழுக்க ஈடுபட்டு அவர் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கர் ஆகிட்டார். ஸோ அப்படி இட் இஸ் அன் ஓப்பன் ஆர்கனைசேஷன். பட் அக்யூசேஷன் பொறுத்த மட்டும் சீக்ரெட் ஆர்கனைசேஷன் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி போன்ற ஒரு அமைப்பு என்று சொல்லி மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்காம யார் மெம்பர் என்றே தெரியாமல் வெளியுலகத்துக்கு வச்சிருக்கிறது சரி என்ற ஒரு வாதம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த சென்ஸ் என்னன்னு சொன்னால் வந்து, ஏன்னா இது மட்டும் தான் ஒரு பெக்யூலியராக இருக்குது. மற்ற எல்லாம் ஒரு மாதிரி மெம்பர்ஷிப் கார்டு மெம்பர்ஷிப்னு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் மட்டும் தனித்து இருக்கும்போது தான் ஆர்எஸ் மேலே இந்த குற்றச்சாட்டு என்பது வைக்கப்படுது. எல்லாரும் கூட நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை, இனவே இட் இஸ் அன் யூனிக் மாடல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னு சொன்னால் வந்து மற்ற அமைப்பு மாதிரி இது இல்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்னென்னு சொன்னால் வந்து பேசிஸ் பொறுத்த மட்டும் என்னென்னு சொன்னால் வந்து டாக்டர் ஹெட்கேவார் என்ன ஃபீல் பண்ணாருன்னு சொன்னால் வந்து இதில் வந்து யாருமே பெரியவங்க இல்லை வந்து சிறியவங்க அப்படி யாருமே எதுவும் கிடையாது. எல்லாருமே வந்து முக்கியஸ்தர்கள் தான் அவங்கள பொறுத்த மட்டும். ஆர்கனைசேஷன் ரீதியாக வந்து என்னென்னு சொன்னால் வந்து சில பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே, அதுவும் பதவி கிடையாது. அதனால் என்ன பொறுத்த மட்டும் என்னென்னு சொன்னால் வந்து அது ஒரு சமுதாயத்திலேருந்து விலகி இருக்கிற மாதிரி அமைப்பாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வாஸ் வெரி பர்டிகுலர். சமுதாயம் இன்டர்ட்வைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ காலப்போக்கில் டாக்டர் ஹெட்கேவார் மனசில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி தனி ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது சமுதாயத்தில், ஆர்எஸ்எஸும் சமுதாயமும் ஒன்றிணைந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் யோசனை பண்ணார். அப்போ என்ன பண்ணாருன்னு சொன்னால் வந்து அந்த தனி ஐடென்டிட்டி வரக்கூடாதுன்னு சொன்னால் அமைப்பு ரீதியாக அந்த தனி ஐடென்டிட்டி உருவாக்கிட்டோம் வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் வந்து மர்ஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சமுதாயத்தோட. அதனால் வந்து என்னென்னு சொன்னால் இந்த ஒரு பெக்யூலியர் ஆஸ்பெக்டில் இது ஒரு ஃபேமிலி அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி என்னென்னு சொன்னால் வந்து அங்கத்தினர்கள், குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் எல்லாருமே வந்து அப்படி வந்து ஏற்பாடு. அதனால் மெம்பர்ஷிப் இல்லை. ஆனால் வந்து என்னென்னு சொன்னால் வந்து காலப்போக்கில் இதனுடைய தேவையின் அடிப்படையில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணணும்னு சொன்னால் வந்து அட்டண்டன்ஸ் மாதிரி தினசரி வரக்கூடியவங்க யார் வராங்க, இந்த ஷாக்காவில் இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க தொடர்பில் இருக்காங்க, இவங்க தினசரி வந்துட்டுருக்காங்க, இவங்க விழாக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி
எல்லா ஷாக்காலையும் வந்து அதுக்கான ஒரு பட்டப்பத்திரம் தயார் பண்ணி லிஸ்ட்டை தயார் பண்ணி அந்த ஏற்பாடு இப்போ நடந்துகிட்ருக்கு. அது கடந்த ஒரு 10 வருஷமாக அந்த வேலையே நடந்துகிட்ருக்கு. அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி சமுதாயத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதை நான் பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு சில கேம்ப்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்குவதுதான் ஆர்எஸ்எஸ் நோக்கம் என்றெல்லாம் இந்த சீனியர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய தேவை எப்போது சமுதாயத்துக்கு இல்லாமல் போகிறதோ அப்போது ஆர்எஸ்எஸ்ஸே தேவையில்லை, கலைத்து விடலாம்ங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அப்போது ஆர்எஸ்எஸ் இல்லாத, அது ஆர்எஸ்எஸ்னுடைய தேவை இல்லாத சமுதாயம் என்பது என்ன, அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறது அந்த சமுதாயத்தை? ஒரு விழிப்படைந்த சமுதாயம் ஆயிடுதுன்னு சொன்னால் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களாக இருக்கலாம், இது வந்து சமுதாயமே தீர்த்துக்கும். அப்படி தான் நம்மளுடைய சமுதாயம் இருந்திருக்கு. ஆட்சி முறை அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஏற்பாடு இருந்ததை தவிர சமுதாயம் வந்து விழிப்புணர்வு சமுதாயமாக இருந்ததுனால பெரிய அளவில் வந்து ஆட்சி பண்ணணும்னு சொல்லி அந்த சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப கிடையாது நம்ம நாட்டில். முன்னாடி பார்த்தோம் சொன்னால் வந்து சமுதாயமாக அப்படி இருந்தது. இன்றைக்கும் கூட பார்த்தோம் சொன்னால் வந்து வெளிநாட்டோடு கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் பர் பர்சன்ஸ் இருக்குல்ல, அது நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் என்ன, பை நேச்சர் சமுதாயத்தில் ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகிருக்காங்க, இப்படி இருக்கணும், அப்படி வாழ்க்கை முறை இப்படி இருக்கணும்னு சொல்லி. அதில் சில குரல்பாடுகள் ஏற்பட்டதனுடைய விளைவாக வந்து பிரச்சனை சந்திக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு சொன்னால் வந்து தேவையில்லையா? அப்போ வந்து அரசுனுடைய தேவை இருக்காது. ஸோ ஒரு 1000 ஆண்டுகள் இருக்கணும், 1,00,000 ஆண்டுகள் இருந்து நம்மளுடைய சாம்ராஜ்யத்துக்கு நிறுவனம் என்பதெல்லாம் ஆர்எஸ்எஸ் நோக்கம் கிடையாது. ஒன்றும் கிடையாது. அப்படி இவெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னு சொல்லி எதுவுமே கிடையாது, நோக்கம் ஒன்றும் கிடையாது. இல்லை, உலகத்திலே ஒரு ஆர்கனைசேஷன் அதை அழிப்பதுதான் அதனுடைய நோக்கம் என்று இருந்தால் ஆமாம், அப்படி தான் வந்து யோசனை பண்ணியிருக்கு. அது வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ பார்ப்போம். சமுதாயம் வந்து சொன்னால் தேவையாக இருக்காது. அப்போ ஓகே, முக்கியமான குற்றச்சாட்டு டேரக்டாக பாயிண்ட்டுக்கே வந்து நினைக்கிறேன், கோட்சேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன தான் சம்மதம்? மகாத்மா காந்தி கொலை வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு சங்கம் தடைப்பட்டு செய்யப்பட்டது. அதுக்கு முக்கியமாக காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வந்து கோட்சே வந்து ஆர்எஸ்எஸில் இன்ஸ்பயர்டு ஆகி அதனால் வந்து மகாத்மா காந்தி வந்து கொன்னார் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் கோட்சே வந்து ஆர்எஸ்எஸில் வந்து ஜாயின் பண்ணது கரெக்டு, ஆனால் ரொம்ப நாள் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் வந்து அவரை பொறுத்த மட்டும் வந்து சங்கம் வந்து ஒரு மிதவாத இயக்கம், இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடணும்னு சொன்னால் வந்து ஆயுதம் ஏந்தி போராடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருந்தார் அவர் சங்கம் வந்த புதுசுலேயே. அப்போ வந்து சங்கத்தில் இது மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தோணின உடனே வந்து 1934 வந்து சங்கத்தை விட்டு போயிட்டார். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். அதனால வந்து ஆனால் அவர் அங்கே வந்ததுனால இன்ஸ்பயர் ஆனார்னு சொல்லி. இன்ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் வந்து அவர் வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகலை. பார்த்தா சங்கத்தினுடைய ஐடியாலஜி மெத்தடாலஜி இது பெருசாக அவர் இன்ஸ்பயர் பண்ணல அவர். அதனால வந்து வெளியே வந்துடுறார். இல்லைனா வெளியே போகிறதுக்கான அவசியம் இல்லையா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதா குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் வந்து இந்து மகாசபா போனார், வீர் சாவர்கரோட அசோசியேட் பண்ணிட்டார். அப்போ வந்து என்னென்னு சொன்னால் வந்து அந்த கொலை வழக்கில் வந்து இவர் ப்ளஸ் 8 பேர் வந்து கைது பண்ணுறாங்க, இந்து மகாசபாவில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி கேஸ் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸில் வந்து ஆர்எஸ்எஸ் எப்படியாவது வந்து இதில் இன்வால்வ் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வரணும்னு சொல்லி தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும்போது ஆர்எஸ்எஸ்க்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனால் இது தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ 1965 வந்து என்னென்னு சொன்னால் வந்து இந்திரா காந்தி கபூர் கமிஷன் வச்சாங்க. ஸோ அந்த கபூர் கமிஷனில் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி முழுக்க வந்து எல்லாத்தையுமே வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. கேஸ் முழுக்க விட்னஸ் எல்லாருமே வந்து திரும்பி வந்து பார்க்குறாங்க, பல டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கபூர் கமிஷன் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்து யார் யாரெல்லாம் அக்யூஸ்டோ அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மகாத்மா காந்தியோ இல்லை வந்து காங்கிரஸினுடைய தலைவர்களோ அசாசினேட் பண்ணுன்னு சொல்லி அது மாதிரி அவங்களுக்கு திட்டமும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் வந்து அந்த கபூர் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட வந்து நான் சொல்ல முடியும். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து 1946 இந்த இது பண்ணி 1969 கமிஷன் ரிப்போர்ட் கொடுறாங்க. அது கீ ஃபைண்டிங்ஸ் அப்படி தான். அதாவது என்னென்னு சொன்னால் வந்து இந்த அக்யூஸ்ட் சொல்லக்கூடியவங்க have not been proved to have been members of the RSS, nor has that organization been shown to have had a hand in the matter. Volume 1, page 186, Kapoor Commission உடைய அந்த இது. Second observation என்ன, there is no evidence that the RSS as such was indulging in violent activities against Mahatma Gandhi or the top Congress leaders. Volume 1, page 66, கபூர் கமிஷனுடைய ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. பட் இன்னும் பேசிகிட்டு இருப்பாங்க. சங்கம் கூட அது பெருசாக வந்து பல வருஷம் அதை பற்றி ஒன்றும் பெருசாக
சட்டை பண்ணல. சரி சொல்லிட்டு இருக்கான், சொல்லட்டும் சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் வந்து இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கத்தினுடைய முக்கியமானவங்க சில பேர் முடிவு பண்ணி இது திரும்பி கோர்ட்டுக்கு போகணும், யார் பேசியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி. அப்போ கோர்ட்டுக்கு போச்சு. சங்கத்தினுடைய முக்கியமான காரியகர்த்தர்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. ஏற்கனவே கபூர் கமிஷனில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் அதே அக்யூசிஷன் சொன்னேன்னு சொன்னால் கோர்ட் அவமதிப்பு, டெஃபமேஷன் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ஏஜி நூரானின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து அப்போ என்னன்னு சொன்னால் வந்து அவருடைய மேக்சினில் அது மாதிரி பேசி எழுதி என்னுடைய விளைவாக கோர்ட்டுக்கு வந்தார். கோர்ட்டுக்கு வந்து நான் சொன்னது தப்புன்னு சொல்லி அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணார். அதே மாதிரி காங்கிரஸினுடைய தலைவராக முன்னாடி இருந்தக்கூடிய சீதாராம் கேசரி அவரும் அது மாதிரி பேசினார். ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தி மாடருக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரும்பி கேஸ் ஆச்சு. அப்போ திரும்பி அவர் மன்னிப்பு கேட்டார், சீதாராம் கேஸ் மன்னிப்பு கேட்டார். இப்போ இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பேசியிருக்கார், அவர் மேலே இப்போ கேஸ் இருக்குது கோர்ட்டில். எதர் யூ மன்னிப்பு கேளுங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து கேஸ் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் இன்னும் முடியல, இன்னும் இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். அந்த கேஸ் பொறுத்த மட்டும் வாய்தா வாங்கிட்டே இருக்காங்க. ஏதோ வந்து நாங்கள் வந்து சப்மிட் பண்ணுறோம், ஆக்சுவலி அதுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அது மாதிரி எதுவுமே சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்னும் இழுத்துட்ருக்கான். தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அதனால் வந்து என்னென்னு சொன்னால் வேறு எதுவுமே வந்து சங்கத்தை அக்யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டூலும் கிடையாது. மக்களும் வந்து வெறுத்து போயிட்டாங்க. திரும்பி அதே சொல்லிட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே காரணம் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் காந்தியோட வந்து சங்கத்துக்கு வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் பல கருத்துக்களில் காந்திஜியினுடைய கருத்தும் சங்க கருத்தும் ஒன்று தான். உதாரணத்துக்கு ஸ்வராஜ்யம் ஸ்வதேசி என்ற விஷயத்தில் ரெண்டு பேருக்கும் உடன்பாடு இருக்குது. அதே மாதிரி வந்து பசு பாதுகாப்பு ரெண்டு பேரும் ஒரே கருத்து தான் சொல்கிறோம். காந்திஜி என்ன சொல்கிறார், சங்கமாக தான் சொல்லிட்டு இருக்கு. கிராம ஸ்வராஜ் கிராம முன்னேற்றம் இருக்கணும் அவரும் சொன்னார், சங்கமும் சொல்லிட்டு இருக்கு. அப்போ கருத்து வேறுபாடு எங்கேருந்து வருது? இது ஒரு அம்சம். ரெண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால் வந்து காந்திஜியே வந்து சங்க கேம்புக்கு வந்திருக்கார். 1934 வந்துட்டு டிசம்பர் 26ஆம் தேதி அங்கே அவர் வாரதாவில் தங்கியிருந்தார். சேவாசிரமம் சொல்லக்கூடியது எதிர்க்க வந்து சங்கத்தினுடைய கேம்ப் நடந்துகிட்டு இருந்தது. என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. ஆர்எஸ்எஸ்னுடைய கேம்ப்பு டிசிப்ளினாக இருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் போய் பார்க்கணுமேன்னு சொல்கிறாரு. டிசம்பர் 25 போய் சந்திக்கிறாரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா வந்து என்னன்னு சொன்னால் வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லோரும் சகஜமாக இருக்காங்க. காந்திஜி அதனுடைய விருப்பம், அவர் லைஃப் லாங்காக தான் முயற்சி பண்ணார். சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லி அதை தத்ரூபமாக காட்சியாக பார்த்தார். அவர் ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் வந்து டாக்டர் ஹெட்கேவார்னு சொல்கிறாங்க. நான் சந்திக்கணுமேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே வந்து அவர் வராரு. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கூப்பிட்டு வாங்கன்னு. ஸோ டிசம்பர் 26 டாக்டர் ஹெட்கேவாரும் மகாத்மா காந்தி ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க. அப்போ காங்கிரஸில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ காங்கிரஸில் இது மாதிரி ஏன் நீங்கள் முயற்சி பண்ணலையா அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் நான் முயற்சி பண்ணேன் காங்கிரஸில் இதே மாதிரி எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்னென்னு சொன்னால் வந்து அங்கே வாய்ப்பு இல்லாத போச்சு அப்படின்னு சொல்லி சம் டீட்டெயில் டிஸ்கஷன் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டு 1947 செப்டம்பர் மாதம் கல்கட்டாவில் வந்து பார்ட்டிஷனுக்கு அப்புறம் வந்து பெரிய கலவரம் வெடிச்சது. அப்போது அங்கே சத்தியாகிரகம் பண்ணுறார் மகாத்மா காந்தி. அதை முடித்து டெல்லிக்கு வர்றார். டெல்லியில் சத்தியாகிரகம் பண்ணுறார். சத்தியாகிரகம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பங்கி காலனின்னு சொல்லி ஸ்வீப்பர்ஸ் காலனி அங்கே வந்து தங்கணும். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய காரியாலயமாக அப்போ இருக்கக்கூடிய ஜமன்லால் பஜாஜ் வந்து கொடுத்துருந்தார். அங்கே வந்து நம்மளுடைய வேலைக்காக சங்க வேலைக்காக காரியாலயம் ஒன்று கொடுத்துருந்தார், அவருடைய பில்டிங். அப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய அங்கே டெல்லி தலைவர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் வந்து மகாத்மா காந்தி பாதுகாப்பு தேவை, முஸ்லீம்களுடைய அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் அவருக்கு வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் அவர் தங்கத்துக்கு இடம் கொடுங்க, அவருக்கு பாதுகாப்பு நீங்கள் இருக்கணும் அப்படி சொல்லி காங்கிரஸினுடைய தலைவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிருஷ்ணன் நாயர்னு சொல்லக்கூடிய வைஸ் பிரசிடென்ட், காங்கிரஸ் டெல்லி வைஸ் பிரசிடென்ட், அவர் வந்து சங்கத்தினுடைய வசந்தராவ் ஓக்குன்னு சொல்லி அங்கே பொறுப்பில் இருக்க டெல்லி பொறுப்பில் இருக்க அவங்ககிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போது வந்து சங்க ஸ்வயம் சேவக் வந்து அந்த பங்கி காலனியில் வந்து மகாத்மா காந்தி தங்கி குடிக்கிற சமயத்தில் முழு பாதுகாப்பு சங்கம் கொடுத்தது. சங்கமும் காந்திக்கும் வந்து வெறுப்பு இருந்ததுன்னு சொன்னால் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். அங்கே பாதுகாப்பு கொடுக்காத விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் வந்து அன்றைக்கி மகாத்மா காந்தி இருந்திருப்பார் சொல்ல முடியாது 47. பட் அவரோட உயிரை காப்பாற்றுறது யார் அப்படின்னு சொன்னால் வந்து சங்கம் தான். அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னன்னு சொன்னால் வந்து அதுக்கப்புறம் வந்து சங்கத்தினுடைய நிகழ்ச்சி அதே காலனியில் நடக்கிறது. 500 பேர் சயின்ஸை கலந்துக்கிறான். அப்போ பேசுகிறார், ரொம்ப பாராட்டி பேசுகிறார். நான் 1934 வந்து நான் வந்து போயிருந்தேன் ஆர்எஸ்எஸ்னுடைய கேம்புக்கு. அங்கே வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாத வந்து எல்லாருமே சமமாக இருக்கக்கூடிய அந்த காட்சி பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. எல்லா டீட்டெயிலும் சொல்கிறார். இது சங்கம் சொல்லிச்சுன்னு சொன்னால் வந்து கட்டுக்கதைன்னு சொல்லலாம். ஆனால் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தின்னு சொல்லி அரசாங்கமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் மென்ஷன் இருக்கு. அதில் வந்து
அதே மாதிரி அதை வந்து எங்கே கோட் பண்ணுறாங்கன்னா ஹரிஜன் பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் காந்திஜி வந்து. அந்த ஹரிஜன்லே பத்திரிகையிலே வந்து இதை பற்றி கோட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஆதாரம் கூட சேர்த்து சொல்கிறேன் நான். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவர் பேசினது வந்து சங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் 16ஆம் தேதி செப்டம்பர் 1947 பேசுகிறார். அந்த ஸ்வீப்பர்ஸ் காலனியில் வந்து ஹரிஜன் பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆகுது. அதுதான் வந்து கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி வால்யூம் 96, 100 வால்யூம் எடுத்து வந்தாங்க கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. அதில் 96th வால்யூமில் பேஜ் 380 இதை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. காந்திஜி said that he had visited the RSS camp years ago at Wardha when the founder Sri Edgewar was alive. The late Jamanlal Bajaj had taken him to the camp and he had been very well impressed by their discipline, complete absence of untouchability and rigorous simplicity அப்படின்னு சொல்லி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்கிறாங்க முழுக்க. அதாவது என்னென்னு சொன்னால் வந்து கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னு சொன்னால் வந்து ஹரிஜன் பத்திரிகை இருக்குல்ல, அதை கோட் பண்ணி சொல்கிறாங்க அந்த ஹரிஜன் பத்திரிகையிலையும் வந்து. ஸோ அதுலேயும் வந்திருக்கு. அப்போது மகாத்மா காந்திக்கும் சங்கத்துக்கும் வந்து வேறுபாடு இருந்தது இல்லை, வந்து அவங்க மேலே வந்து அவர் மேலே வந்து விருப்பம் இல்லாத இருந்தது அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்குமே அவ்வளோ நல்லபடியான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அதான் தெரியுது அதுலேருந்து பார்த்துன்னு சொன்னால் வந்து. இன்ஃபேக்ட் சங்கத்தினுடைய தினசரி சொல்லக்கூடிய முன்னாடி பிரார்த்த ஸ்மரணம் இப்போ ஏகாத்மதா ஸ்தோத்திரம் சொல்கிறான். நம்ம நாட்டினுடைய புனிதமான ஸ்தலங்கள், நகரங்கள், அதே மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள், மகான்கள், இவங்களை பற்றி வந்து சொல்லக்கூடிய அதில் வந்து ஸ்தோத்திரத்தில் மகாத்மா காந்தி பேர் தினசரி உச்சரிக்கிறோம். காங்கிரஸ் உச்சரிக்கிறாங்களோ இல்லையோ தினசரி, RSS வந்து தினசரி மகாத்மா காந்தியை பற்றி வந்து ஞாபகப்படுத்திக்கிறாங்க. ஓகே, அதான் உண்மை. ஸோ அகெயின் இன்னும் இந்த நரேட்டிவ் அப்படிங்கிறது 100 ஆண்டுகள் கழித்து இன்னுமே இருக்கும். RSS தான் அப்படின்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம டெய்லி வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லை, இன்ஃபேக்ட் காங்கிரஸ்லேயே கூட பார்த்தோம் சொன்னால் வந்து உதாரணத்துக்கு என்ன சொன்னால் வந்து DP மிஸ்ரான்னு சொல்லி சென்ட்ரல் ப்ராவின்ஸில் அப்போது இருக்கக்கூடிய சென்ட்ரல் ப்ராவின்ஸினுடைய ஹோம் மினிஸ்டராக இருந்தார். அவர் பிற்காலத்தில் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்கார். அந்த ஆட்டோபயோகிராஃபியில் அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னு சொன்னால் வந்து மகாத்மா காந்தி கொலை வழக்கு சில நேர்மையற்ற அரசியல்வாதிகள் அதை டூலாக பயன்படுத்திட்டாங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக அப்படி சொல்லி எழுதுறாரு அவர். அவர் யாரும் மென்ஷன் பண்ணல. அது நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், வியூவர்ஸ்க்கு விட்டுடுறேன். நீங்கள் என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? நேர்மையற்ற அரசியல் யாருக்கு லாபம் ஆச்சு? அந்த கொலை வழக்கு யாருக்கு லாபம் ஆச்சு? அது அவரே மென்ஷன் பண்ணுறார். இது சங்கத்தினுடைய பொறுப்பாளர் கிடையாது. காங்கிரஸினுடைய ஹோம் மினிஸ்டராக இருந்தவர் அவருடைய அந்த சுயசரித்திரத்தில் எழுதியிருக்கார். ஓகே சார், இன்னும் RSS என்று சொன்னாலே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாசிங்கிற வார்த்தை அதிகமாக புழக்கத்தில் வந்து ஃபாசிசம். RSS என்றால் ஹிட்லருடைய ஐடியாலஜியை பின்பற்றி இவர்களுக்கும் ஃபாசிசம் தான் ஐடியாலஜி, ஹிட்லருக்கும் ஃபாசிசம் தான் ஐடியாலஜி. தே டினை டெமோக்ரஸிக்கு எதிராக இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு RSS டெமோக்ரஸிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. எந்த அளவுக்கு உண்மை? இதுக்கு எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கு என்னன்னு சொன்னால் வந்து எந்த கண்ணோட்டம்னு இருக்குல்ல, அந்த கண்ணோட்டம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் வந்து அவங்கவுங்க ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து தேர் வியூ பாயிண்ட் டிஃபர்ஸ். ஸோ எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அவங்க பார்க்குறாங்க, இந்த ஃபேசிசம் சொல்லக்கூடியவங்க அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னு சொன்னால் வந்து வியூ பாயிண்ட் வில் பி ஃபேசிசம் தான் தெரியும். ஃபாசிசம் நின்று பார்த்துறாங்க இருக்கலாம், காரணமாக இருக்கலாம் அதில் வந்து இல்லை. ஸோ டிபெண்ட்ஸ். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதில் அந்த நியூஸ் வீக்னு ஒரு பத்திரிகை இருந்து இப்போ இருக்குது என்னோட. அந்த நியூஸ் வீக் வந்து பொதுவாகவே வந்து அது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் வந்து கொலை, கற்பழிப்பு, வயலன்ஸு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து என்னென்னு சொன்னால் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சொல்லி நிறைய அதை பற்றி வந்து பேசுவாங்க, நெகட்டிவ் அம்சங்கள் முழுக்க. ஒரு வாட்டி அவங்களுக்கே மனசில் தோணுச்சு என்னென்னு சொன்னால் வந்து கொஞ்சம் மாறுபட்டு எதுனா செய்யலாமே அப்படின்னு சொல்லி எவ்ரிடே ஹீரோஸ் அப்படின்னு தலைப்பில் ரொம்ப சாதாரண மக்கள் எப்படி இருக்காங்க போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் அமிச்சாங்க. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் வந்து சாதாரண நபர்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய தன்மையை பார்த்தாங்க. அப்போ அது கவர் ஸ்டோரி பண்ணாங்க. அந்த கவர் ஸ்டோரியில் எடிட்டருடைய என்ன எழுதுறாருன்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு டைம் இன் அவர் லைஃப் வி டிஸ்கவர்ட் தட் தெர் ஆர் ஸோ மெனி குட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்கவர்டுன்னு அர்த்தம் ஆல்ரெடி இருக்காங்க, நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் அது ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அதான் அர்த்தம். நாங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணோம், எங்களுக்கு ஆள் ஆமிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சங்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தோம் சொன்னால் வந்து நிறைய பார்க்க முடியும், வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் வந்து அது வந்து நமக்கு அப்படி தான் தோணும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டு கூட சொல்லணும்னு சொன்னால் வந்து கும்பமேளா. இந்த கும்பமேளா வந்து சாதாரணமாக ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? நாகா சாதுஸ் எங்கெல்லாம் வந்து
ஏற்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கோ அது மாதிரி விஷயங்கள், ரொம்ப வந்து கலீஜாக இருக்குது இந்த ஏரியாலாம் அப்படின்னு சொல்லி விஷயமோ அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் சொன்னால் வந்து அப்படி தான் கிடைப்பாங்க, செய்தியும் அப்படி தான் கிடைக்கும். ஆனால் எப்படி இவ்வளோ பேர் கூடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தோம் சொன்னால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நியூஸ் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன சொன்னால் வந்து இந்த ஃபாசிசம்ன்ற வாதம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு தலைவர் அவர் சொல்கிறது தான் கேட்பாங்க, அதானே வந்து அவங்க சொல்லக்கூடிய, வேறு எதுவுமே வந்து சுதந்திரம் கிடையாது, அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் அது உள்ளே வந்து பார்த்தா தெரியும், ஃபீல் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய சர்சங்க சாலக்கு அதான் சொல்கிறார், சங்கத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வந்து பேப்பர் மூலமாகவோ பத்திரிகை மூலமாகவோ பேட்டி மூலமாக புரிஞ்சிக்க முடியாது. நேரம் வந்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் இட் வாட் இஸ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து புரிஞ்சிக்கிறது கஷ்டம். ஸோ அது மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்த ஜெயபிரகாஷ் நாராயண் கூட அப்படி தான் நினைச்சார், இட்ஸ் அ ஃபேசிஸ்ட் ஆர்கனைசேஷன். அதுதான் அக்யூசேஷன். அவரை போல வந்து அவ்வளோ கடுமையாக வந்து எதிர்த்தவர் யாரும் இருக்க முடியாது, அவ்வளோ எதிர்த்தார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் வந்து மோர்வியில் அந்த இது வந்ததுக்கப்புறம் வந்து நிவாரண பணிகள் நடந்துகிட்டு இருந்தது. அந்த நிவாரண பணிக்கு முழுக்க வந்து அவர் தான் இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க அரசாங்கத்துக்கு. அப்போ எல்லா கேம்புக்கும் போயிருந்தார், யார் யாரெல்லாம் நிறைய என்ஜிஓஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சங்கமும் அது மாதிரி ரிலீஃப் கேம்ப்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து என்னென்னு சொன்னால் வந்து பொதுவாக நீங்கள் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன இருக்குது, இவங்க வந்து கிறிஸ்தவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அகெயின்ஸ்ட்டு முழுக்க வந்து யாராவது பார்த்தேன்னு சொன்னால் வந்து சாவடிச்சிருவாங்க, அவங்க இதான் நோக்கம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கூட சேர்த்து தான் வந்து அந்த எப்படி ஹிட்லர் வந்து கொலை பண்ணாரோ வேண்டாதவங்கள, அதே மாதிரி சங்கமும் வந்து வேண்டாதவங்களுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்கள வந்து காலி பண்ணுவாங்க, இந்த வாரம் தான் வைப்பாங்க. இதே கண்ணோட்டம் தான் ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு இருந்தது. ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய ரிலீஃப் கேம்பில் போய் பார்த்தோம் சொன்னால் வந்து அங்கே பார்த்தா அந்த ரிலீஃப் கேம்பில் வந்து முஸ்லீம்கள் தொழுகை பண்ணுறதுக்காக வந்து தனியாக இடம் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருந்தாங்க, எல்லா ஏற்பாடும் வந்து ஆர்எஸ்எஸ் கேம்பில். இவர் பெரிய ஷாக் ஆகிட்டார், என்னங்க உங்கள் கேம்பில் வந்து முஸ்லீம்களுக்காக வந்து தனியாக தொழுகை, ஏன் எங்களுக்கு அது மாதிரிலாம் வந்து ஒரு விதமான வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவங்களே வந்து டிஃபன் கேரியர்லாம் எடுத்து வராங்க, ஏங்க இங்கே தான் சாப்பாடு செய்கிறாங்களே நீங்களும் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி. இல்லை அது வந்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் சாப்பாடு, எங்கள் சாப்பாடு நாங்கள் தான் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்னுடைய வாலண்டியர் சொல்கிறாங்க. இட் வாஸ் அன் ஐ ஓப்பனிங். அதில் வந்து அதுக்கப்புறம் அவருடைய வியூ பாயிண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டார். ஸோ ஸ்டாண்ட் பாயிண்ட்டு ஜெயபிரகாஷ் நாராயண் என்ன இருந்தது, தப்பான ஒரு இருந்தனால அந்த வியூ பாயிண்ட் அப்படி தான் பார்க்க ஆரம்பித்தார். சடன்லி இஸ் வியூ பாயிண்ட் சேஞ்சு காட்சியை பார்த்ததுக்கப்புறம் வந்து அப்போ ஸ்டாண்ட் பாயிண்ட் மாறிடுச்சு. அப்போ என்ன சொன்னார்னு சொன்னால் வந்து ஒரு பெரிய அளவில் சமுதாயத்தில் ஒரு ரெவல்யூஷன் வரணும்னு சொன்னால் வந்து சங்கம் போன்ற அமைப்பு தான் வந்து அதை வந்து உருவாக்க முடியும், இது என்னுடைய ஆழமான கருத்து அப்படி சொல்லி பேசினார். இன்னும் நிறைய உதாரணங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், லைக் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருந்தவங்க அப்படியே இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக மாறின நிறைய உதாரணங்கள் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டிலே கூட அப்படி தானே, அதில் வந்து புதாந்துக்கு திருமாவளவன் போன்றவங்கலாம் கூட வந்து மேடையில் புகழ்ந்து பேசுவாங்க. ஆமாம், திடீர்னு பார்த்தோன்னு சொன்னால் வந்து அது யூ கான்ட் ஹைட் பண்ண முடியாது, இல்லை யூ சீன் இட். அதனால என்ன சொன்னால் இட் கேம் அவுட் ஆட்டோமேட்டிக்கலி. குற்றச்சாட்டு எக்கச்சக்கமாக இருக்குது, சங்கத்தை பற்றி பயங்கரம் திட்டுவார். இருந்தால் கூட என்னென்னு சொன்னால் வந்து அவங்கள மாதிரி உங்களால் இருக்க முடியுமா, ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு தெரியுமா, ஆர்எஸ்எஸ்னுடைய லீடர் யாருன்னு தெரியுமா தமிழ்நாட்டுக்கு அப்படிலாம் பேசுகிறார். உங்களுக்கு தெரியாது, யாருமே அவங்க அது மாதிரி தான் அமைதியாக வேலை செய்வாங்க, எந்த விதமாக எதிர்பார்ப்பு இல்லாத வேலை செய்வாங்க. இன்ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் வந்து நம்ம சங்க கேம்பை வந்து போய் ஸ்டடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அவர், எப்படி வந்து உருவாக்குறாங்க மனிதர்களை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியஸ்தர்களே அனுப்பிச்சிருந்தார் சேலத்தில் வந்து. இப்படிலாம் நடக்கும் இல்லை. இப்போது அகெயின் நீங்கள் ஃபாசிஸ்ட்டு தேவையில்லாதவர்களை கொலை பண்ணுறதாங்க அப்படி தான் சொன்னதுனால இந்த கேள்வி வைக்கிறேன். என்னென்னா நாட்டில் எங்கெல்லாம் கலவரம் வெடிக்குதோ அதற்கெல்லாம் காரணமே ஆர்எஸ்எஸ் தான். இவர் ஏதாவது ஒரு இடத்துல கலவரம் நடக்குதா கண்ணை மூட்டு ஆர்எஸ்எஸ் மேலே பழைய போட்டு, ஏன்னா அவங்க தான் இருப்பாங்க என்ற முடிவுக்கே வந்துடுவாங்க. ஸோ இந்த கலவரத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டை தாண்டி வட இந்தியாவில் இங்கெல்லாம் கம்யூனலி டென்ஷனாக இருக்கக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு அப்படிங்கிறது என்னது? இது எப்படி வந்து என்னன்னு சொன்னால் வந்து மகாத்மா காந்தி கொலை வழக்கில் வந்து சங்கத்தை வந்து எப்படியாவது வந்து நுழைச்சி அது மூலமாக வந்து சங்கத்தை க்ரஷ் பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்களோ, அதே மாதிரி கலவரங்கள் வெடிக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னு சொன்னால் வந்து இது ஆர்எஸ்எஸ் தான் வந்து தூண்டிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து அது இன்னும் தொடர்ந்து வச்சிட்ருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அது குறிப்பாக வந்து என்னென்னு சொன்னால் வந்து 2 சமுதாயத்து மத்தியில் வந்து அந்த ஒரு கலவரம் வெடிச்சது அப்படின்னு சொன்னால் வந்து அதை தூண்டினது வந்து ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் வந்து கலவரம் நடக்கும், கலவரம் நடக்கிற சமயத்தில் வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு சங்கம் என்ட்ரும். கலவரம் தூண்டுறது கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்காக வந்து சங்கம் என்ட்ரும். பார்ட்டிஷன் சமயத்தில் பார்த்தோம் சொன்னால் வந்து ஏராளமான பேர் வந்து இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த ஒரு சடன் பார்ட்டிஷன் யாருமே எதிர்பார்க்கல, கவர்மெண்ட் மிஷினரி ரெடியாக இல்லை, பல இடத்துல வந்து இந்துக்கள் தாக்கப்பட்டாங்க.
அப்போ முழுக்க முழுக்க வந்து சங்கம் தான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் வந்து அட்டாக் நடந்தது, திரும்பி அடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து, உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். சங்கம் வந்து 1925 ஆரம்பிக்கிறது. 26 நடந்த நாக்பூரில் நடந்த மகாலட்சுமி திருவிழாவில் வந்து முஸ்லீம்கள் வந்து பெரிய அளவில் வந்து அந்த ப்ரொஃபஷனை தாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. டாக்டர் ஹெட்கேவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ஒரு 100 சயின்ஸை ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வந்து எதுவுமே இல்லாத பார்த்துக்கணும் அப்படி சொல்லி சொன்னார். எதிர்பார்த்த மாதிரி தாக்கினாங்க முஸ்லீம்கள் வந்து அந்த ப்ரொஃபஷனை தாக்கினாங்க. பெண்களை மேலே வந்து எல்லா விதமான தரைக்குறமான விஷயங்கள் நடந்தது. அப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சயின்ஸை ஏற்கனவே ரெடியாக இருந்ததுனால அவங்க திரும்பி அடித்தாங்க. கலவரம் 4 நாள் நடந்தது முழுக்க. அதுக்கப்புறம் நின்று போச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இப்போ கலவரத்தை யார் தூண்டினாங்க அப்படின்னு சொன்னேன்னு சொல்ல முடியும். கலவரம் நடந்தது ஃபேக்ட்டு, முஸ்லீம்கள் தாக்கினதும் ஃபேக்ட்டு, சங்க சயின்ஸை திரும்பி அடித்ததும் ஃபேக்ட்டு. அது வந்து டினை பண்ண முடியாது முழுக்க. இப்படி தான் பல சம்பவங்கள் நடக்கும் பல இடத்துல. இந்த நாக்பூரில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி பல இடத்துல யாராவது தாக்குதல் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அப்போ சயின்ஸே சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ கேரளாவில் ரிலண்ட்லெஸ் ஃபைட்டு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து திரும்பி திரும்பி தாக்குதல் நடக்கிறது. அப்போ டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக சங்கம் சும்மா இருக்க முடியுமா? அப்போது தாக்குதல் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து அடி வாங்கிட்டே இருப்பாங்களா? சங்கமாக போய் அடிக்காது. ஆனால் சங்கத்தை மேலே தாக்கணும் வந்து உயிருக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னால் வந்து அந்த சமயத்தில் தற்காப்புக்காக வந்து என்னன்னு சொன்னால் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அதுக்கான முயற்சி எடுக்கணும். இதுதான் நடக்கிறது. அதனால் வந்து கேரளாவில் வந்து சங்கம் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? இப்போ மக்கள் மத்தியில் மக்களுடைய மனசில் மத வெறுப்பை ஊட்டியது ஆர்எஸ்எஸ் தான். இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலை தூக்குற வரைக்கும் இந்தியாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மண்டுக்கு இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் தலை தூக்கிய பிறகு தான் வெறுப்புணர்வு அப்படிங்கிறது மக்கள் மனசில் விதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு இல்லையா? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சங்கத்தினுடைய 2வது சரசங்க சாலை இருக்கக்கூடிய குருஜி கோல்வால்கர் சமயத்தில் ஒரு பத்திரிகையில் வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள், அந்த அமைப்புகளினுடைய வெற்றி காரணம் என்ன அப்படின்னு சொல்லி 2-3 வரியில் சொல்கிற மாதிரி அந்த முக்கியமான அமைப்பினுடைய தலைவர்கள் போய் சந்தித்தாங்க. அதில் 2 குறிப்பிட்ட அமைப்பு பற்றி சொல்கிறேன். ஒன்று வந்து கம்யூனிஸ்டினுடைய அமைப்பு. அப்போ ரஷ்யனுடைய அதிபராக இருக்கக்கூடிய லெனின், அவரை போய் சந்திக்கிறாங்க. உங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து வளர்ந்ததுக்கு காரணம் என்ன, சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் 2 வார்த்தை சொல்கிறார். லெனின் வந்து இன்டென்ஸ் ஹேட்ரட் அப்படின்னு சொல்லி. ஹேட்ரட் டுவர்ட்ஸ் இன்டென்ஸ் ஹேட்ரட், அவ்வளோதான். அந்த ஹேட்ரட் மூலமாக தான் வளர்ந்தது. ஸோ அது வந்து என்ன சொன்னால், ஒன்று இட் இஸ் அகெயின்ஸ்ட் பணக்காரங்க மேலே இருக்கலாம், இல்லை இட் இஸ் அகெயின்ஸ்ட் வேறு ஃபெய்த் மேலே இருக்கலாம், எதனா இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஹேட்ரட், தட் இஸ் முக்கியம். அதுதான் வந்து என்னன்னு சொன்னால் வந்து அவங்களுடைய சீக்ரெட் சக்ஸஸ்ன்னு அவரே ஒத்துக்கிறார். அப்போ சங்கத்துடைய சரசங்க சாலை குருஜிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அதில் வந்து வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி. அவரும் 2 வார்த்தை சொல்கிறார், இன்டென்ஸ் லவ். இதுதான் டிஃபரன்ஸ். அதனால் இட் இஸ் நாட் கொஸ்டின் ஆஃப் ஹேட்ரட். முழுக்க வந்து என்னென்னு சொன்னால் வந்து அடிப்படையாக சங்க வேலையை வந்து என்னென்னு சொன்னால் வந்து அன்பின் ஆதாரம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்கே ஆபத்து நடக்கிறதோ விபத்து நடக்கிறதோ அந்த இடத்துலலாம் வந்து ஏதோ இந்துக்கள் மாத்திரம்தான் பாதுகாத்தாங்க அப்படி சொல்லவே முடியாது. சமீபத்தில் இப்போது கேரளாவில் இந்த நிலைச்சரிவு நடந்ததில்லை, நம்ம வயநாடில். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஏராளமான கிறிஸ்துவங்களை அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து அவங்களுடைய இறந்து போனாங்கன்னு சொன்னால் வந்து அவங்களுடைய இறுதி சடங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டரே சொல்லியிருக்கார், ஃபஸ்ட்டு டைம் இன் மை லைஃப் என்னன்னு சொன்னால் வந்து சங்கத்தை பற்றி எனக்கு இருக்க கொண்டுட்ட மாறி போச்சு, எந்த டிஃபரன்சியேஷனும் பார்க்காத அப்படி வந்து நடந்தது. அதே மாதிரி 2 சவுதி அரேபியாவினுடைய அந்த 2 பிளேன் கிராஷ் நடந்தது. அந்த பிளேன் கிராஷ் சமயம் ஹரியானா பகுதியில் முழுக்க 2 பிளேன்லேயும் வந்து முஸ்லீம்கள் தான் இருந்தாங்க. முஸ்லீம் தான் செத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் விட்டுட்டு தானே அதில் வந்து அந்த பிளேன் கிராஷில் யார் யாரெல்லாம் வந்து போயிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து நல்லபடியாக வந்து உணவு கொடுத்து அவங்கள காப்பாற்றி இறந்து போனவங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி எல்லாம் சங்கம் தான் பண்ணிச்சு. அப்போ முஸ்லீம் பத்திரிகைகளே எழுதினாங்க இது மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி தப்பாக புரிஞ்சுன்னு இவ்வளோ வருஷமாக வந்து தே வில் ஹேட் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி எதுவுமே காரணம் கிடையாது. ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வந்து சங்கத்தில் வந்து ஊட்டப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டென்ஸ் லவ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு செய்தும் சங்கத்தில் பெண்கள் இல்லாததுக்கான காரணம் என்ன? வெறும் முழுக்க ஆண்கள் என்று உலகத்தில் பல அமைப்புகள் பார்க்க முடியாது, வெறும் ஆண்களை மட்டும் வைப்பதற்கான காரணம் என்ன? அமைப்பு ஆரம்பிக்கிற சமயத்தில் டாக்டர் ஹெட்கேவார் பல விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார், ரொம்ப தீர்க்கதரிசனத்தோட.
அதில் ஒரு விஷயம் பெண்கள் பற்றி கூட வந்து. அதனால் என்ன யோசனை பண்ணாருன்னு சொன்னால் வந்து, சங்கத்தினுடைய அடிப்படையான வேலையை மனித நிர்மாண பணி. அந்த மனித நிர்மாண பணிக்கு வந்து என்னென்னு சொன்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை தேவை. அந்த சூழ்நிலையில் வந்து தான் அந்த மனிதர்கள் உருவாகுங்க. அதுதான் தினசரி ஷாக்கா அதில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு என்னென்னு சொன்னால் வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணார். அந்த சிஸ்டத்தில் வந்து அந்த சூழ்நிலையை வந்து அதே வகையில் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து குறிப்பாக ஆண்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார். அப்போ வந்து என்னென்னு சொன்னால் வந்து சங்கம் முழுக்க வந்து ஆண்களுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி உருவாச்சு. அப்போ பல பேருக்கு என்ன வந்தது, அப்போ பெண்கள் வந்து 50% இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கிட்டு எப்படி பண்ண முடியும், அப்போ சமுதாயத்தை நீங்கள் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் அப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இப்போ சந்திக்கிற சமயத்தில் வந்து கண்டிப்பாக அவசியம் தேவை இருக்குது, அவங்களையும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆனால் தனியாக ஃப்ளோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனுடைய விளைவாக வந்து என்னென்னு சொன்னால் வந்து ராஷ்டிர சேவிகா சமிதின்னு சொல்லி அதே மாதிரி RSS பேர்லேயே வந்து பெண்களுக்காக அமைப்பு ஆரம்பிக்கப்படுறது. அப்போ பெண்களுக்கும் அதே மாதிரி சங்கத்தில் எப்படி ட்ரைனிங் கிடைக்கிறதோ அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுத்து அந்த அமைப்பும் வந்து சைமல்டேனியஸாக வந்து அதுவும் வளருது. ஸோ அப்போ சேவிகா சமிதி மூலமாக வளருது. இது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் வந்து சங்கத்தினுடைய போன வாட்டி சொல்லும்போது பரிமாண வளர்ச்சி எப்படிலாம் ஏற்பட்டதுன்னு சொன்னேன். அப்போ அதில் வந்து 6 விதமான வேலைகள் வந்து சங்கத்துக்குள்ளேயே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, பர்யாவரன், பசு பாதுகாப்பு, இது மாதிரி விஷயங்கள். இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுடைய ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கணும். இன்ஃபேக்ட் அதில் வந்து என்னென்னு சொன்னால் வந்து நம்ம கமிட்டின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் 1/3 should be பெண்கள். சங்கத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய வேலை தான் அது, வந்து வெளி வேலை இல்லை. வெளி அமைப்புகள் நிறைய பேர் பெண்கள் வந்துட்டாங்க. சங்கத்தினுடைய விவித க்ஷேத்திரத்தில் ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனில் டாப் பொசிஷன்ஸ்லாம் வந்தாச்சு முழுக்க. அது AVPயில் இருக்கலாம், BMSல இருக்கலாம், அவங்கெல்லாம் கூட டாப் பொசிஷனில் பெண்கள் வந்திருக்காங்க. சங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கதிவிதிலையும் கூட என்னென்னு சொன்னால் வந்து முக்கியமான பொறுப்பில் எல்லாமே வந்து அவங்கள வரணும், பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் நடந்துகிட்ருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஜயதசமி விழாவில் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு டைம் பெண் தலைமை தாங்கினாங்க. இது மட்டும் இல்லவே இல்லை. RSSனுடைய ஹிஸ்ட்ரியிலேயே விஜயதசமி விழாவில் வந்து பெண்கள் தலைமை தாங்கினாங்க அந்த இன்றைக்கி விஜயதசமி விழாக்கு அப்படின்னு சொல்லி இல்லாத இருந்தது. அதையும் பிரேக் பண்ணி சங்கம் பெண்களுக்கும் அப்போ முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான அவங்களையும் வந்து அரவணைச்சின்னு போகணுன்ற வேலையை எடுத்துன்னு இருக்கு. ஆனால் ரெகுலர் ஆக்டிவிட்டியில் பெண்களுடைய ரோல் கிடையாது. மற்ற எல்லா ஆக்டிவிட்டிலையும் சர்வீஸ் ஆக்டிவிட்டி இருக்கலாம், மற்ற எல்லா ஆக்டிவிட்டிலையும் சங்கத்தினுடைய பெண்கள் ரோல் இல்லாததுக்கு என்ன காரணம்? அதான் காரணம் சொன்னேன். முழுக்க அந்த சூழ்நிலை ஏற்படுத்தணும். அந்த சூழ்நிலைக்கு வந்து என்னன்னு சொன்னால் வந்து அது இப்படி இருந்தால் கஞ்சி நிலா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனுடைய விளைவாக வந்து பெண்கள் இல்லை, அவ்வளோதான். ஓகே. இப்போது ரீசெண்டாக ஒரு சில பேர் சொல்கிறத கேட்க முடியாது. பொதுவெளியில் சரி நெருங்கி பழகும்போது தனி மனித வழிபாடு அப்படிங்கிறது RSS கிடையாது, ஒரு துவஜம் மட்டும் தான், காவி கொடிக்கு மட்டும் தான் மரியாதை என்பது இருந்தது. இப்போது கோட்பாடாக இருக்கிறத தவிர கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிங்கிள் மேன் வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக, உதாரணத்துக்கு சரசங்க சாலக்கா மோகன் பாகவத் என்ற ஒரு கிரேஸ் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கூட ஒரு சில பேருக்கு மோகன் பாகவத் அளவுக்கு அவரை போய் பார்க்கணும், அவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிற அளவுக்கு ஒரு சில மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது நீங்கள் பார்க்க முடியுதா? அதாவது இல்லை, இது ஒரு சும்மா ஒரு குற்றச்சாட்டுன்னு எடுத்துகிட்டு போகலாமா? இந்த மோகன் பாகவத்ன்னு சொல்லி கிரியேட் பண்ணது மீடியா தானே. அந்த கிரேஸ் வந்து சங்கத்தில் இல்லை, வெளியில் இன்றைக்கி அது கிரேஸ் வந்திருக்கு மீடியா மத்தியில். ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து இல்லை சொல்ல வரேன், ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனாக சங்கத்தினுடைய ஐடியாலஜி வந்ததுனால போனாடி சொன்னால பரிமாண வளர்ச்சியினுடைய விளைவாக இன்றைக்கி வந்து என்னென்னு சொன்னால் வந்து சங்கத்தினுடைய கோர் ஐடியாலஜி வந்து மத்தியத்துக்கு வந்துடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் வந்து எல்லாருக்குமே வந்து அது காரணம் யார்? சங்கம்னா யார்? அவங்கள பொறுத்த மட்டும் மோகன் பாகவத். ஸோ அப்போது மீடியாவில் வந்து பெரிய ஹைப் வந்து சரசங்க சாலக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி மட்டும் இருக்கக்கூடிய சரசங்க சாலக்கா இருந்தாங்கல்ல, அந்த ஹைப் மீடியாவில் கொடுத்தாங்களா அப்படின்னு சொன்னால் வந்து இல்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஏன்னா அப்போது ஃப்ரண்டலுக்கு வரல அப்படிங்கிறதுனாலையா, இல்லை மத்தியக்கு வரலங்கிறதுனாலையா, இல்லை வேறு எதுனால? அதுக்கு பெருசாக வந்து என்னென்னு சொன்னால் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் வந்து சங்கம் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபோர்ஸ்னு சொல்லி மீடியானுடைய அந்த கணிப்பில் என்னாச்சுன்னு சொன்னால் வந்து அதுக்கு காரணம் மோகன் பாகவத். அதனால் என்னென்னு சொன்னால் வந்து மோகன் பாகவத்துக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஹைப் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் ஈக்குவலாக வந்து என்னென்னு சொன்னால் வந்து பவர்ஃபுல் பொறுப்புன்னு சொன்னால் வந்து பார்த்தா ஜெனரல் செக்ரட்டரி தத்தாத்திரேய வசுபலைக்கு ஏன் கொடுக்கல? அகைன் இட்ஸ் அ மீடியா கிரியேஷன். புரியுதா? சங்கம் வந்து அது மாதிரி எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணல.
இவர் தான் முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லி எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணல. இட்ஸ் அ மீடியா ஹைப்பு, அதனுடைய விளைவு வந்தது. சங்கத்தில் இருக்கக்கூடிய சைம்சேக் பொறுத்த மட்டும் என்னன்னு சொன்னால் வந்து சங்க பொறுப்பாளர்கள் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ மோகன்ஜி பாகவத் வந்தாருன்னு சொன்னால் வந்து போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சங்க சைம்சேக் இருக்காது. விவித க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய மேபி இருக்கலாம், பிஜேபியில் இருக்கக்கூடியவங்கள இருக்கலாம், மோகன் பாகத்தோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி. சங்க சைம்சேக் என்ன பொறுத்த மட்டும் என்னன்னு சொன்னால் வந்து இங்கே வர ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கார், சகஜமாக இருக்கார். சங்க சைம்சேக் வீட்டுக்கு போனேன்னு சொன்னால் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நினைப்பாங்க அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பலாம். சைம்சேக் பெருசாக எனக்கு விரும்புறதில்லை, அப்படி பார்த்ததுங்க ஒரு மீடியா கிரியேஷன் அவ்வளோதான். ஓகே, நிறைவாக ரெண்டு கேள்வி மட்டும் மக்களுடைய கேள்வியை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் சங்க சாக்காக்களில் என்ன மொழியில் அந்த கட்டளை அப்படிங்கிறது இருக்கும்? நாடு முழுக்க வந்து ஷாக்காவில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது வந்து எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் காமனாக வச்சுருக்காங்க. ஒன்று சங்கத்தினுடைய பிரார்த்தனை, அது வந்து என்னென்னு சொன்னால் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. சில கட்டளைகள் இருக்குது, அந்த கட்டளைகளும் வந்து நாடு முழுக்க ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ எங்கே போனாலும் வந்து சைம்சேக் பொறுத்த மட்டும் கம்ஃபர்டபுளாக கலந்துக்க முடியும் அப்படின்றதுக்காக சம்ஸ்கிருதத்தில் சில கட்டளைகள் இருக்குது, ஹிந்தியில் சில கட்டளைகள் இருக்குது. மற்றபடி அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய விதம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அந்தந்த லோக்கல் லாங்குவேஜில் தான் இருக்கும். இப்போ உதாரணம் தமிழ்நாடுன்னு சொன்னால் தமிழில் தான் கற்றுக் கொடுப்பாங்க முழுக்க. கேரளான்னு சொன்னால் வந்து மலையாளத்தில் தான் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ரீஜனல் லாங்குவேஜ் என்ன இருக்கோ ட்ரைனிங் வந்து அந்த லாங்குவேஜ் தான் இருக்கும். கட்டளைகள் பொறுத்த மட்டும், பிரார்த்தனா பொறுத்த மட்டும் இட் இஸ் எ காமன் திங், அவ்வளோதான். ஸோ தமிழ் தான் ஒரு மாதிரி மீடியம் ஆஃப் எல்லாமே ஷாக்கால வந்து கம்யூனிகேஷன் முழுக்க வந்து தமிழில் தான். ஒரு சமஸ்கிருத அமைப்பு அப்படின்ற அந்த ஒரு உருவகம் என்பது கிடையாது, அப்படி எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் வந்து லோக்கல் ஃப்ளேவரும் சேர்த்துப்பாங்க. இன்ஃபேக்ட் உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னால் வந்து நம்மளுடைய கேம்ப் இருக்குன்னு வச்சுப்போம், ஆர்எஸ்எஸ்னுடைய ட்ரைனிங் கேம்ப், மே மாதத்தில் நடக்கக்கூடிய ட்ரைனிங் கேம்ப், அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய 7 நாள் கேம்ப். அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சில ஸ்லோகங்கள் காமனாக நாடு முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் பிரார்த்தனாவோட வந்து சில ஸ்லோகங்கள் ஒரே மாதிரி இருக்கும். லோக்கல் ஃப்ளேவர் வரதுக்காக தமிழ்நாட்டில் என்ன வச்சுருக்கோம், நம்ம பாரதியாரனுடைய திருப்பலி எழுச்சி பொழுது போல இருந்தது, யாம் செய்த தவத்தால். ஸோ அது வந்து லோக்கல் ஃப்ளேவர், அது வந்து நம்ம எடுத்துருப்போம். கேரளாவில் அவங்களுடைய மலையாளத்தை ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துப்பாங்க, இட் இஸ் அலவுடு அவங்கள பொறுத்த முடியும். இதுதான் வந்து பேட்டர்ன். இது வந்து லோக்கல் எதுவுமே சேர்த்துக்கூடாது அப்படி எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. லோக்கலில் வந்து எதனை சேர்த்துக்கலாம் நம்மளை பொறுத்த மட்டும், அந்த ஃப்ரீடம் இருக்குது லோக்கலுக்கு. இல்லை, இன்னொருவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருக்கும் ஆர்எஸ்எஸ்ஸின் வைப்ரண்ட் பிரசன்ஸ் தமிழ்நாட்டில் இல்லையே, ஏன் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட சேர்ந்து செயல்படுகிறதா? பதில் வேண்டும். தமிழ்நாட்டில் ஏன் வைப்ரண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது. அது காரணம் என்னன்னு சொன்னால் வந்து பிற மாநிலத்தில் பொலிட்டிக்கலி வந்து அசர்ஷன் வந்துடுது, அதனால வந்து ஆர்எஸ்எஸ் வைப்ரண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல. தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கலி இன்னும் வரலையே, அப்போ சங்கம் வந்து வைப்ரண்ட்டாக இல்லை. இதுதான் கம்பேரிசன் பொறுத்த மட்டும். கேரளாலையும் சொல்லுவாங்க அதே மாதிரி குற்றச்சாட்டு. ஆனால் நாடு முழுக்க பார்த்தோம் சொன்னால் வந்து எந்த மாநிலத்தில் அதிகமாக ஷாக்காக இருக்குன்னு சொன்னால் கேரளாவில் தான் இருக்குது. ஆமாம், 4500 ஷாக்காக சம்திங் பார்த்தேன். ஆனால் வந்து வடக்கு தான் ரொம்ப பெருசாக வந்து சித்தரிக்கப்படுறது. பட் அங்கே தான் வந்து அதிகமான ஷாக்காகவே இருக்குது. பல இடத்துக்கு கிராஸ் ரூட் லெவலில் போயிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து என்னன்னு சொன்னால் வந்து சங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் ஐடென்டிட்டி கிடைக்காத காரணம் என்ன? பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் இல்லை. பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் இல்லாதனுடைய விளைவாக கேரளாவும் வந்து இட் இஸ் பீயிங் லுக்ட் லைக் தட். கர்நாடகா அப்படி சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஆட்சி வந்துடுது அதனால. ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய ப்ரெசன்ஸை எதை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து பொலிட்டிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதை வச்சு கணிக்கிறாங்க. அது வந்து தப்பு ஆக்சுவலி. ஸோ எந்த அளவுக்கு கிராஸ் ரூட்டில் வைப்ரண்ட் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? வைப்ரண்ட்ன்றது என்னன்னு சொன்னால் வந்து சங்கத்தை பொறுத்த மட்டும் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய பேஸ் ஒர்க்கு எந்த அளவுக்கு போயிருக்கு, கிராஸ் ரூட் லெவலில் போயிருக்கா, அதை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். சங்கத்துக்கு ஆதரவு எப்படி இருக்குது, ஹிந்து சூழ்நிலை எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்தோம் சொன்னால் வந்து இன்ஃபேக்ட் தெற்கில் தான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் அப்ஹீவல் வந்ததே வந்து கன்னியாகுமரியில் வேலாயுதம்னு எம்எல்ஏ எலெக்ட் ஆகிறார். சவுத்தில் அப்போ எங்கேயுமே ப்ரெசன்ஸ் கிடையாது, பிஜேபி ப்ரெசன்ஸ். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி, 96. ஸோ ஈ கேம். அப்போ ஆர்எஸ்எஸ் வாஸ் வைப்ரண்ட் அட் தட் டைம், இட் வாஸ் வியூடு. காரணம் என்னன்னு சொன்னால் வந்து பொலிட்டிக்கலி ஒரு அப்ஃபீல் வந்தது, வேறு எங்கேயும் நடக்காதது இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ சங்கம் பொறுத்த மட்டும் என்னன்னு சொன்னால் வந்து இன்றைக்கி தேதியில் தமிழ்நாட்டில் ஒரு 2500க்கு மேலே ஷாக்கா வந்து தினசரி நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷத்துலேயே வந்து என்னென்னு சொன்னால் வந்து வட தமிழகத்தில் 1000 ஷாக்காவும் தென் தமிழகத்தில் ஒரு 3000 ஷாக்காவும் ஆகணும்னு சொல்லி டார்கெட் வச்சு அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து நம்ம ரீச் பண்ணாலே வந்து அந்த வைப்ரன்சி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆனால் பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்துதான்னு சொல்லி பார்க்கக்கூடாது, அது பார்த்து சங்கத்தை எடை போடக்கூடாது அப்படின்றது என்னுடைய விஷயம். ஓகே, இந்த பொலிட்டிக்கல் அப்படின்னு குறிப்பிட்டதுனால இதை கேட்டே ஆகணும். இந்த தின் லைன் இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த தின் லைன், அது என்ன லைன்? அது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஎம்எஸ்க்கும் என்ன லைன் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கறது கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கும் ஏபிவிபிக்கும் என்ன லைன் கேட்கறது கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கும் வந்து பிஜேபிக்கு என்ன தின் லைன் தான் கேட்குறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தி செகண்ட் ஃபேஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வெறும் ஷாக்கா தான் போன வாட்டி சொல்லும்போது. செகண்ட் ஃபேஸ் பொறுத்த மட்டும் என்னென்னு சொன்னால் வந்து பல அமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து எல்லா துறைக்கும் சங்கம் போகணும், அந்த துறையில் வந்து நாடு வந்து அந்த துறை வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்காக அப்படி எல்லா துறைக்கும் போச்சு. மாணவர்கள் துறைக்கு போச்சு, தொழிலாளர் மத்தியில் வந்து பிஎம்எஸ்ன்னு போச்சு, அரசியல் துறையில் பாரதிய ஜனசங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது சங்கத்துக்கும் விவித க்ஷேத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய என்ன தொடர்பு இருக்கோ அதே தொடர்பு பிஜேபிக்கும் அப்ளை ஆகும். இங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி அங்கே போயிருக்காங்க. அப்போ என்ன உறவு அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இருக்கக்கூடிய உறவு எது இருக்கோ எல்லா அமைப்போடு அது இருக்குது, அது பிஜேபியோடையும் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஒரு குழந்தைக்கும் மற்ற குழந்தைக்கும் எந்த விதமான எதுவும் கிடையாது. எல்லா அமைப்பும் அவங்கவுங்க சொந்த காலிலே நிற்கணும், அவங்களே ஃபங்க்ஷன் பண்ணணும். சங்கத்தினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் எதுவுமே இருக்காது. நம்மளுடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த ஐடியாலஜிக்காக எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி கூடுவாங்க எல்லா அமைப்புகளும், சமன்வய பைட்டக்கு எல்லாரும் சேருவாங்க. அதில் பிஜேபியும் வருவாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இல்லை, இங்கே பொறுப்பு இருந்தால் அங்கே பொறுப்பு இருக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அது கண்டிப்பாக இருக்குது. அதை பொறுத்த மட்டும் என்ன சொன்னால், சங்கத்தில் ஏதாவது பொறுப்பு இருந்ததுன்னு சொன்னால் வந்து டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் இருக்கக்கூடாது, பிஜேபியில் இருக்கக்கூடாது. இது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. சங்க ஸ்வயம் சேவக் பிஜேபியில் இருக்கலாம், சங்க ஸ்வயம் சேக் திமுகவில் இருக்கலாம், சங்க ஸ்வயம் சேக் அதிமுகவில் இருக்கலாம், சங்க ஸ்வயம் சேக் எந்த அமைப்பிலும் இருக்கலாம். ஆனால் பொறுப்பு தடைப்படாது. ஆனால் சங்க பொறுப்பில் இருந்து இருக்கக்கூடாது. அதில் தெளிவாக ஷாக்காக வரலாம், எல்லாம் இருக்கலாம். ஸோ எந்த அமைப்புலையும் வந்து இருக்கக்கூடாது, பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்கக்கூடாது, வெறும் பிஜேபியில் தான் வந்து சங்க ஸ்வயம் சேக் இருக்கணும் அப்படி சங்கம் எப்போவுமே டிக்டேட் பண்ணதே கிடையாது. ஓகே, ரொம்ப விரிவாக சங்கத்தை பற்றி 2வது எபிசோட் நம்ம பேசியிருக்கோம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவோம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பதில் திருப்தியாக கிடச்சிதான்னு சொல்லி தெரியாது. என்னால் எவ்வளோ முயற்சி பண்ண முடிஞ்சதோ அந்த முயற்சி பண்ண அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தினது நன்றி. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.